பீகார் சட்டமன்ற தேர்தலில் தற்பொழுது பாஜகவிற்கு இணையான தொகுதிகளை நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியும் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இந்த கூட்டணியில் சிராக் பஸ்வானும் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த கட்சி வரக்கூடிய தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது ஜேடியு தலைமையில் பார்த்தோம்னால் நிதிஷ்குமார் அந்த மாநிலத்தின் முதல்வராக இருக்கிறார். மீண்டும் எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து வரக்கூடிய சூழலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பீகார் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். கடந்த தேர்தலை 2020ஆம் ஆண்டு பார்த்தோமேனால் பாஜக 115 தொகுதிகளிலும் நிதிஷ்குமார் கட்சி 110 தொகுதிகளிலும் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தோமெனால் இருவரும் சரிக்கு சமமான தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். எந்த ஒரு கட்சிக்கும் பார்த்தோமெனால் மனக்கசப்பு வந்துவிடக்கூடாது என்றும், அதே போன்று இரண்டு கட்சிகளுக்கும் சரி சமமான தொகுதிகள் தற்பொழுது பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சிராக் பஸ்வானுக்கு 29 தொகுதிகள் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதல்வர் ஜித்தன் ராம் கட்சி அவர்களுக்கு 6 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் 7 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தேர்தலில் பார்த்தோம்னால் 6 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்பொழுது சிராக் பஸ்வான் இணைந்திருப்பதன் மூலம் எதிர்பார்த்த வெற்றியை அந்த மாநிலத்தில் பெற முடியுமா, மீண்டும் அந்த தேர்தலை தக்க வைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பிரம்மாண்ட கூட்டணியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி அதே போன்று மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களும் அந்த பகுதிகளில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறார்கள். லாலு பிரசாத் அவர்களுடைய மகன் பார்த்தோமேனால் இந்த தேர்தலில் முதல்வராக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலுமே கூட அதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும், மீண்டும் தங்களுடைய கட்சி அந்த தொகுதிகளில் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். பீகாரில் பார்த்தோமேனால் கூட்டணிக்குள் பாஜகவின் அரசியல் செல்வாக்கு பார்த்தோமேனால் அதிகரித்திருக்கிறது. அதே சமயம் முதல்வர் நிதிஷ்குமாரின் மூப்பு வயது, ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது ஒரு சில இடங்களில் நடைபெற்ற ஊழல்கள், அதே போன்று அவருடைய வயதும் தற்பொழுது மூப்பை எட்டியிருக்கிறது. அரசியலில் பார்த்தோமெனால் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டிய காலம் இருக்கிறது. லாலு பிரசாத் அவர்களுடைய மகனுக்கு பார்த்தோமெனால் இளம் வயதாக இருக்கிறார். இதனால் அவருக்கு பார்த்தோமெனால் சற்றே செல்வாக்கு என்பது அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் ஜோடோ யாத்திரையை பீகார் மாநிலத்தில் நடத்தி முடித்திருக்கிறார்கள். 2 கட்சிகளும் தற்பொழுது தொகுதி பங்கீட்டை விரைவில் உறுதி செய்து பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்கும் இருக்கிறார்கள். குறிப்பாக 2020 சட்டமன்ற தேர்தலில் ஜேடியு 115 இடங்களிலும் பாஜக 110 இடங்களிலும் முன்னாள் முதல்வரான ஜித்தன் ராம் மஞ்சியின் HAM 7 இடங்களிலும் போட்டியிட்டது. முகேஷ் சாக்னியின் விகாஸ் இன்சாஸ் கட்சி 4 இடங்களில் போட்டியிட்டது. தற்பொழுது VIP இந்தியா கூட்டணியில் இணைந்துள்ளது. ராஜ்யசபா உறுப்பினர் உபேந்திரா குஷ்வாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா 6 இடங்களை பெற்றது. கட்சி இடைப்பட்ட காலத்தில் என்டிஏவிலிருந்து விலகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலை பொறுத்தவரை தற்பொழுது வாழ்வா சாவா என்றுதான் 2 கட்சிகளும் மோதிக்கொள்ள இருக்கின்றன. தற்போதே தேர்தல் பிரச்சாரமானது சூடுபிடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். விரைவில் அந்த மாநிலத்தில் பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் முகாமிட்டு தேர்தல் பரப்புரையை தீவிரப்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளிக்கு பின்பு உண்மையில் வெடிவெடுத்து கொண்டாட போவது பாஜக கூட்டணியா அல்லது காங்கிரஸ் கூட்டணியா என்பது தெரிய வரும்.